பேர் ராமானுஜாங்க. நாளைக்கான குவிஸு. ஆக்சுவலாக பெருமாளை எப்படி தொழ வேண்டும், எதுவரை தொழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி உண்டு. இது திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார், வயசாவதற்குள்ள ஒரு நடை பத்ரிகாசிரமம் போயிட்டு வந்ததுங்கன்னு சொல்லுவார் பாருங்க. அப்படி அவர் சொல்ற பாசுரத்தையும் எடுத்து, ஓகேவா, அந்த பாசுரத்தையும் எடுத்து இங்க சொல்லணும். அதே டைம் எதுவரை தொழணும்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வாரும் ஒரு திருவந்தாதியில சொல்லியிருக்கார், ஒரு பாசுரத்தை சொல்லியிருக்கிறார். ஒரே வெண்பாவில் அதை விடை கொடுத்திருக்கிறார் பொய்கை ஆழ்வார். அந்த பாசுரத்தையும் எடுத்து சொல்லுங்க. பதில்: 3ஆம் ஆயிரம். பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்த முதல் திருவந்தாதி. பாசுரம் எண் 70. சொல்லும் தனையும் தொழுமின், விழுமுடம்பு செல்லும் தனையும் திருமாலை, நல்லிதழ் தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் ஏத்துதிரேல் நன்று. பிராட்டியுடன் கூடிய பெருமாளை சொல்லும் தனையும் தொழுமின், பாராயணம் செய்யும் சக்தியுள்ளவரை சொல்லி வணங்குங்கள். விழுமுடம்பு செல்லும் தனையும் திருமாலை, அழியக்கூடிய இந்த உடம்பு மரணவாசலுக்கு செல்லும் வரை திருமாலை துதியுங்கள். நல்லிதழ் தாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் ஏத்துதிரேல் நன்று. அழகிய இதழ்களால் தொடுத்த மாலைகளாலும் யாகங்களாலும் அபிஷேகங்களாலும் அர்ச்சனைகளாலும் நாம சங்கீதங்களாலும் துதிப்பீர்களானால் நன்மை உண்டாகும் என்று ஆழ்வார் கூறுகிறார். பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் பத்ரி நாராயணரை வணங்குவது பற்றி முதல் 10 3ஆம் திருமொழியில் குறிப்பிட்டுள்ளார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.